ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். 2 கொரிந்தியர் 10:18. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, புகழ்ச்சி பல வகைப்படும். தற்புகழ்ச்சி உண்டு, வஞ்சகமாக புகழுவதும் உண்டு. அதே நேரம் கர்த்தரால் வரும் மேன்மையான புகழ்ச்சியும் உண்டு. ஆம், கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். கொரிந்து சபை ஆவிக்குரிய வரங்களை செயல்படுத்தின சபை. மறுபக்கத்திலோ தங்களை தாங்களே புகழும் தற்புகழ்ச்சிக்காரரும் அங்கே இருந்தார்கள். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ என்று இயேசு சொன்னார். சில மனுஷர் தங்களை புகழ வேண்டும் என்றே தான தர்மங்களை செய்கிறார்கள். பெரிய நன்கொடைகளை கொடுத்து தங்களது பெயர் வெளிவர வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் அநேகர். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களுக்கு பரலோகத்தில் புகழ்ச்சியும் இல்லை, இடமும் இல்லை. நீங்கள் எதை செய்தாலும் மனுஷனுடைய புகழ்ச்சிக்காக செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்ய கடவீர்கள். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் உங்களுக்கு பதிலளிப்பார். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மைமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்கிறார் கர்த்தர். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி புகழும்போது மனுஷரால் ஒரு நாளும் நம்மை தாழ்த்திவிட முடியாது. நம்முடைய பெயரை கெடுக்கவோ அவதூறாய் பேசவோ முடியாது. ஆபிரகாமிடம் கர்த்தர், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றார். ஆபிரகாமின் சந்ததியை பெருகச் செய்தார் தேவன். இயேசு கிறிஸ்துவும் மனுஷருடைய புகழ்ச்சியை எதிர்பார்க்கவில்லை, தன் பிதாவினால் புகழப்படுவதற்காகவே காத்திருந்தார். அந்த நாளில் பரிசேயர் சதுசேயரை பார்த்து, நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறது இல்லை, தேவனாலேயே மாத்திரம் வருகிற மகிமையை நீங்கள் தேடாமல் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் என்று கேட்டார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வாயே உங்களை புகழட்டும். அவரை பிரியப்படுத்துங்கள். மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாகுகிற புகழ்ச்சியே உங்களுக்கு மகிமை சேர்க்கட்டும். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் சர்வ வியாபியுமான பரலோக பிதாவே, அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த அனைத்து மகத்தான காரியங்களுக்காகவும் மாறாத உங்கள் கிருபைகளுக்காகவும் நன்றியோடு துதிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நீங்கள் தந்து வருகிற அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் எங்களை பாதுகாப்பதற்காகவும் அளவுக்கு அதிகமாக எங்களை நேசிப்பதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அமைதியான குடும்ப வாழ்க்கையை விரும்பும் அனைத்து குடும்பங்களுக்கும் உம்முடைய வார்த்தை வழிகாட்டுதலையும் ஞானத்தையும் ஊக்கத்தையும் வழங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தமாக்கி பரலோகத்தின் நிச்சயத்தோடு வாழ எங்களுக்கு கிருபை தந்தருளுங்க. ஆண்டவரே, கிறிஸ்துவை அறியாத மக்களின் மத்தியில் எங்கள் நடக்கை, செயல், சொல் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த கிருபை தந்தருளுவீராக. எங்களால் இயன்ற உதவிகளை தேவையுள்ளவருக்கு செய்யும்படியாக எங்களை உணர்த்தும். அப்பா, தேவ நாமத்தை மைமைப்படுத்தும் வாழ்வை நாங்கள் வாழ கிருபை தந்தருளுங்க. ஆண்டவரே, அனுதினம் எங்கள் தேசத்தில் பல இடங்களில் நடைபெறும் துணிகரமான பாவங்கள், முன்பகை, விரோதம், திருட்டு காரணமாக நடைபெறும் கொலை சம்பவங்கள், சிறு குழந்தைகளுக்கு நேரிடும் பாலியல் வன்கொடுமைகள் போன்ற சம்பவங்கள் முற்றிலும் தடுக்கப்படவும் அரசு தக்க நடவடிக்கை மேற்கொள்ளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களுக்குள் காணப்படுகிற சொத்து வழக்கு, விவாகரத்து வழக்கு, இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் நிமித்தமாக ஏற்பட்டிருக்கும் அலைச்சல்கள் நீங்கவும், கொந்தளிப்பை அமர்த்துகிற ஆண்டவர் பிரிவினைகளோடு உள்ள குடும்பங்களை சந்தித்து பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழவும், சமாதான பிரபுவின் ஆளுகை தந்தள்ளி சமாதானமாக ஆரோக்கியமாக ஒவ்வொருவரும் வாழ இரக்கம் செய்தள்ளுங்க. அப்பா, கடன், வரதட்சணை போன்ற பிரச்சனைகளினால் ஏற்படுகிற தற்கொலை சம்பவங்கள் தடுக்கப்படவும், சமூக வலைத்தளங்கள் மூலமாக ஏமாற்றப்படுகிற சம்பவங்களுக்கு ஒரு முடிவு உண்டாகவும் ஜெபிக்கிறோம். அப்பா, மருத்துவர்களால் கைவிடப்பட்டு கொடிய வியாதியினால் மருத்துவமனைகளில் கஷ்டப்படும் நபர்களுக்காகவும், மருத்துவ செலவு நிமித்தம் மன அழுத்தங்களோடு காணப்படும் குடும்பங்களுக்கும் கர்த்தர் அற்புத சுகத்தை தந்தள்ளி சமாதானமான வாழ்க்கை வாழ இரக்கம் செய்தள்ளுங்க. இந்திய தேசத்தின் அனைத்து மாநிலங்களிலும் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் நடைபெறுகிற மிஷினரி பணிகள் மூலமாக நற்செய்தி பரவவும், விசுவாசிகள் விசுவாசத்தில் பலப்படவும், அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும், சபைகள் வளர்ச்சியடையவும், மிஷினரி ஸ்தாபன தலைவர்கள், உடன் ஊழியர்கள், ஊழியங்களை தாங்கும் விசுவாசிகளை, சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களிலே திருமண வயதில் ஏற்ற வாழ்க்கை துணைக்காக காத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தின துணைகளை காண்பித்து திருமணத்தில் இணைக்கப்பட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பிரசவத்திற்காக காத்திருக்கும் ஸ்திரீகளை கர்த்தர் பலப்படுத்தி குறித்த வேளையிலே சுகப்பிரசவத்தை தந்தளவும், திருமணமாகி ஆண்டுகள் பல கடந்தும் பிள்ளை பேரின்றி தவிக்கிற குடும்பத்தினருக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டி அற்புதம் செய்யவும், சந்ததி விருத்தி அடையவும் ஜெபிக்கிறோம்.
எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.